விருதுநகரில் உள்ள பராசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக ஒரு புகழ்பெற்ற கோவில் எதுவென்றால் அது இந்த வேலுகொந்தம்மன் கோவில்தான். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள் நம் முன்னோர்கள். அந்த வகையில் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்டிய ஒரு அற்புதமான கோவில்தான் இந்த வேலுகொந்தம்மன் கோவில். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு விருதுநகரில் வாழ்ந்த அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து 1838ஆம் ஆண்டு இந்த கோவிலை கட்டினார்கள். அக்காலத்தில் இந்த கோவிலை சுற்றி வசித்த ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் தினமும் சமைப்பதற்கு முன்பாக ஒரு பிடி அரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர். பின்பு வாரம் ஒரு முறை அந்த அரிசி சேகரிக்கப்பட்டு விற்கப்படும். பின்பு அதில் கிடைக்கும் பணத்தின் மூலம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். இப்படி சேர்க்கப்பட்ட அரிசியின் மூலம் கட்டப்பட்ட கோவில்தான் இந்த வேலுகொந்தம்மன் கோவில். வேலுகொந்தம்மனுக்கு வேலுகொந்த அம்மன் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் சென்ற போது இந்த அம்மன் தன் சக்தியை வைத்து ஒரு வேலை உருவாக்கி முருகப்பெருமானுக்கு அளித்தாள். முருகனுக்கு உகந்த வேலை அளித்ததால் வேலுகொந்த அம்மன் என்ற ஒரு பெயரையும் பெற்றாள். பின்பு காலப்போக்கில் அந்த பெயர் வேலுகொந்த அம்மன் என்று மாறியது.